சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போனான். இப்போ இது எல்லாருக்குமே நடந்திருக்கிற பிரச்சனை. ஏன் இன்றைக்கு இவ்வளவு மக்கள் எழுச்சி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் ஒரு தனித்தனியா பாதிக்கப்பட்டு இதை கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. இவ்வளவு படிச்சு இவ்வளவு லெவல்ல இருக்கிற ஒருத்தரை கேட்கக்குள்ள அவரையே வந்து சட்ட ரீதியா முடக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள். உங்களுக்கு வந்து முக்கியமான பொருள் ஒன்று ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்குது. ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கு. குமரன் என்று சொல்லக்கூடிய நண்பர் ஊடாக ஆஸ்திரேலியாவில இருந்து அனுப்பப்பட்டிருக்குது. இப்போ அதைத்தான் வந்து பார்க்க போறோம். அதோட தூசி படக்கூடாது டாக்டர் சொன்னாரு. தையல் பிரிக்கிறான். தாயக உயிர் மூச்சு ஆமாடா பின்னால் வராண்டா, எனக்கு லைசன்ஸ் கூட இல்லடா, மச்சி பைக்கத்தான் கொஞ்சம் திருப்புடா. இப்போ இனிய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றோம். எனக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதை தான் வந்து பார்க்க போறோம். குமரன் என்று சொல்லக்கூடிய நண்பரால வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து. அதுக்கு முதல் நாட்டுல பரபரப்பா ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை. இந்த பதிவை நீங்க அப்படி தட்டி கொண்டு போய் ஒரு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போனான். இப்ப இது எல்லாருக்குமே நடந்திருக்கிற பிரச்சனை. ஏன் இன்றைக்கு இவ்வளவு மக்கள் எழுச்சி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் ஒரு தனித்தனியா பாதிக்கப்பட்டு இதை கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. இவ்வளவு படிச்சு இவ்வளவு லெவல்ல இருக்கிற ஒருத்தரை கேட்கக்குள்ள அவரையே வந்து சட்ட ரீதியா முடக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் வந்து நடக்கக்குள்ள சாதாரண ஒரு மனிதனால இதை பற்றி கதைக்க போகலுமா, அடுத்த டைம் போய் கதைக்க இயலுமா? இது வந்து வடிவா யோசிக்கக்குள்ள தெரியும். உண்மையிலேயே அர்ச்சுனா என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிக்கிறேன். இப்படி ஒரு தரத்தான் எங்களுடைய மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். அவர் வந்து ஒரு சில வசனங்கள் சொல்ல, ஒரு சில இப்போ ஸ்கேன் வயர்களை கலட்டி விட்டுட்டு ஸ்கேனுக்கு வழியே அனுப்புவாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொண்டு போயக்குள்ள அவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரான நாங்க அனுபவிச்ச விஷயத்த அவர் சொல்றாரு. அதால அவர் சொல்ற விஷயத்த முழுமையா எல்லா மக்களுமே ஏற்றுக்கொள்ளினோம். எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்லியிருப்பேன். இதுல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்து வந்தது. அப்ப சரி அந்த கட்டியை வந்து காட்டி அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்யணும். அப்ப அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் டேட் இன்றைக்கு போனா இன்றைக்கு டேட் நாளைக்கு டேட் அப்படின்னா இப்படியோ ஏதோ கஷ்டப்பட்டு டேட் எல்லாம் எடுத்து ஒரு கட்டத்துக்கு நாங்க கிட்ட போயிட்டோம்னு சொன்னா வைத்தியர்கிட்ட போயிட்டோம்னா வைத்தியரோட கை கேட்க ரைட் இதுக்கு இன்னும் ஒரு டைம் போடுவோம்னா நோ இப்படி தட்டுப்பட்டா கொண்டா நோவுது. ஆனா அது காலம் கடந்து போய்கொண்டிருக்கு. அப்படியே போய்கொண்டு கேட்கல. அதுக்குள்ள உள்ள ஒரு வைத்தியரை வந்து கேட்கிறார், பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் கிளிநொச்சியில இருந்து சொல்றாரு, இந்த ஹாஸ்பிட்டலில் பின்னர் நிற்பேன் வந்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் நோம்பலாம் முடிச்சிடலாம், இது ஒரு சின்ன பிரச்சனை, நாங்கள் பிரச்சனை இல்லைன்னு சரி என்று சொல்லி நான் ஒரு 30,000 ரூபா மாதிரி கட்டி அந்த ஆப்ரேஷனை வந்து செய்துட்டு வரேன். 30,000 ரூபா கட்டி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செய்கிறேன். அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் செய்து போட்டு வந்தா அந்த கட்டி வந்து வடிவா இடுபடையில் ஒரு கொழுப்பு கட்டி உண்டு. அப்போ அந்த கட்டி வந்து அரைவாசி கட்டி இருக்குது. அரைவாசி அப்போ திரும்ப பார்த்தா ஷோல்டர்ல இப்படி தள்ளி கொண்டே இருக்குது. அப்போ ஷோல்டர் ஆப்ரேஷன் செய்த இடத்த வந்து பார்த்தா வீங்கி இப்படி தள்ளி போயிருக்கு. அப்போ நான் திரும்ப போயிட்டு இது என்ன பிரச்சனை, இது இருந்த மாதிரி தானே இருக்குது, இப்படி தானே இருக்குதுன்னு சொல்ல டக்காண்டு சொன்னார், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா வாங்க, ஹாஸ்பிட்டலில் இந்த டைம் இந்த நேரம் வாங்க, வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் வச்சு செய்து விடலாமட்டு. இப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அங்கே வச்சு அங்கே இருக்கிற அரச ஹாஸ்பிட்டலில் இதை நீட்டாக வடிவாக வந்து செய்து விடணும். அப்போ ஏன் இப்போ இந்த டாக்டர் சொல்லிக்குள்ள நான் இந்த விஷயத்த முதல் கதைச்சிருப்பேன். இந்த டாக்டர் சொல்லிக்குள்ள எல்லாம் சரியா இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தர் உள்ளுக்கு போறார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேன்னா அவரை பிரைவேட்டுக்கு எடுக்கிறதுக்கு ஆனால் வேலை திட்டம் வந்து நடக்குது என்றால் அங்கே தான் காசாக வந்து மாற்றப்படும். அப்போ நான் செய்த வேலை என்னன்னு கேட்டால் 30,000 ரூபா காசு கொடுத்து அங்கே போய் ஒரு 3 வெட்ட வேண்டிட்டு அதுக்கு பிறகு வந்து இங்கேயும் பட்டு வேண்டினேன். இதை நான் இங்கேயே செய்திருக்கலாம். அப்போ நான் இந்த அறிவு எனக்கு இல்லைன்றதுக்காக நான் பிறகு வந்து சொல்லி அதை ஒரு பதிவொன்று போட்டிருந்தேன்னா உண்மையிலேயே இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஆக்கள். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதை தான் அங்க வந்து பாக்கணும். இப்ப இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு பிரைவேட்டா ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருக்கிற அவர் இவரையோட ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட போய் நேராக காட்டலாம்னு சொன்னா நேராக போய் காட்டலாம். இது என்னன்னு கேட்டா எங்கட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற டாக்டர் தான் இங்க வந்து பின்னேற டைம். அப்ப அவர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவ்வளவு பேஷண்ட்டை பார்த்து ஒரு இந்த மூட்ல இருப்பினும் அதுக்கு பிறகு நம்ம போய் பின்னேரத்தில் அங்கே காட்டைக்குள்ளையும் அவை தான் பார்க்க போயினோம். அவை தான் அப்போ நிறைய கஷ்டத்தில் உள்ள மக்கள் வந்து இதை வந்து எதிர்கொள்ள இல்லாமல் இருக்கணும். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதை வந்து உடைச்சி நார்மலாக வந்து கதைச்சிருக்கிறார். அவருக்கு பாராட்டு சொல்லாமல் இந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியல. ஆதரவு நிறைய மக்கள் வந்து அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கணும். உண்மையிலேயே இதைத்தான் எங்களோட மக்கள் வந்து எதிர்பார்க்கிறது. இன்றைக்கும்
ஒரு மக்கள்கிட்ட பிரச்சனையில மக்கள்கிட்ட தேவைகள் என்னன்றதை எடுத்து கதைச்சு துணிவா கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. கதைச்சா மக்கள் அவர்கள் பின்னால நிக்கிறதுக்கு தயாரா வந்து இருக்கணும். இங்க அப்படி யாருமே சொல்லக்கூடிய மாதிரிக்கு இல்லை. அதே மாதிரி இப்ப இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த பிரச்சனை இதுகள் எல்லாம் வச்சு சொல்லிக்குள்ள அங்கங்க அனுபவிச்சு துன்பத்தை அனுபவிச்ச மக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து கை குடிக்கணும். ஒரு குரல் ஒரு ஆள் எழுப்புறாருக்குள்ள இது எனக்கு நடந்த சம்பவம்ன்றதாலதான் எல்லா மக்களும் ஆதரவு வந்து வழங்கினோம். உண்மையிலேயே இது சாவகச்சேரி மட்டும் இல்லாம எங்களோட எல்லா பகுதிகளிலையுமே இந்த மாற்றம் வந்து நிகழணும். வேற எந்த விடயத்திலையும் இந்த செயல்பாட்டை வந்து செய்யலாம். ஆனா மனித உயிர் நம்பி டாக்டரை வந்து கடவுளா தான் வந்து பார்க்கறது. ஒவ்வொருத்தருமே வந்து சாதாரண மனுஷன் வந்து பார்க்கறது கடவுள்கிட்ட கையில நாங்கள் போகிறோம், கடவுளை சந்திச்சிட்டோம்னு தான் ஒவ்வொரு டாக்டரையும் வந்து பார்க்குறது. உண்மையிலேயே அந்த ஸ்தானத்தில் நீங்களும் அதை வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப அர்ச்சனான்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான பொருள் ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கு. குமரன் என்று சொல்லக்கூடிய நண்பர் ஊடாக ஆஸ்திரேலியாவில் இருந்து அனுப்பப்பட்டிருக்குது. இப்போ அதைத்தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் பாதவி வந்து பள்ளிக்கூடம் வந்து போயிட்டு வந்திருக்கிறாள். இப்போதான் பள்ளிக்கூடம் வந்து போயிட்டு வந்திருக்கிறா. பாதவி எப்படி பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி போகுது? உங்களோட ஸ்போர்ட்ஸை நாங்கள் வந்து பார்க்கலாதா? என்ன இல்லை அலோட் இல்லை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது மாதிரி. பாதவி வந்து ஆங்கிலம் வந்து கதைக்கிறா. பள்ளிக்கூடம் போக வலிக்கிட்டாலே இனி எல்லாம் கதைப்பால். அப்புறம் என்ன மாதிரி டீச்சர் என்ன சொன்னவா? ஏதோ டீச்சர் முடிவெட்ட சொன்னோன்னே வந்து சண்டை பிடிச்சி முடிய வந்து வெட்டிட்டேன். நான் வந்து வேணாம் பாதவி வெட்டாதீங்கன்னு சொல்ல வெட்டிட்டாங்க. இருங்க பாதவி இப்படி அதெல்லாம் காட்டியாச்சு. இப்போ தலைமுடியெல்லாம் காட்டியாச்சு. அப்போ என்ன மாதிரி ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விட இல்லாத பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை பாட்டு ஒன்று படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஐலசா குத்தடி கண்ணம்மா குனிஞ்சு குத்தடி கண்ணம்மா. அடுத்து என்னவா? அவ்வளோதானா? இதெல்லாம் நான் எனக்கு தெரியுமா? பாவக்கா தொங்கு தடி லொல்லாக்கா பையன் வருவான் பார்த்துக்கோ காசு தருவான் வாங்கிக்கோ சில்லறையா மாத்திக்கோ சுருக்கு பையில போட்டுக்கோ குலுக்கி நடந்துக்கோ. இந்த பாட்டு தான் பாதவிக்கு வந்து ஸ்கூலில் சொல்லி தந்ததா பாதவி? பாதவியோட ஸ்கூலுக்கு வந்து ஸ்மார்ட் போர்ட் ஒன்று வழங்கி இருந்தாருங்கடா காந்தனன்னு சொல்லக்கூடிய அண்ணா. அது என்ன மாதிரி அது பயன்படுத்துறீங்களா? அது வந்து எங்களுக்கு வந்து சுற்றாளர்களுக்கு படிச்ச நல்லா இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்ததா? பிள்ளைகள் எல்லாம் விரும்பி படிக்கிறதா? அங்க போய் தான் சொல்றது. அங்க போறன்றால எல்லாரும் கத்தி கொண்டு ஓடுவாங்க. எல்லாரும் ஸ்மார்ட் போர்ட்டில் படிப்பிக்க போகிறோன்னு சொன்னால் எல்லாம் கத்தி கொண்டு ஓடுவாங்களாம். அப்போ பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக படிக்குது. சந்தோஷம். அந்த பாதவிட பாடசாலைக்கு வந்து காந்தனன்னு சொல்லக்கூடிய அண்ணா வந்து கனடாவில் இருந்து வழங்கி வச்சுருந்தார். அதே மாதிரி இந்த மைக் வந்து உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவில் இருந்து குமரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவால் வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. தாயக உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் ஊடாக வந்து நிறைய உதவிகளை வந்து வழங்கியிருந்தார். அதில் வந்து கோழிக்கூடு திட்டம் வந்து கொடுத்து கொண்டு வந்தவர். ஏற்கனவே ஒரு பதிவு உண்டு அந்த தாயக உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஊடாக அந்த பதிவு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூடுகள் வந்து இங்கே வழங்கியிருந்தான். இங்கே இருந்த கூடுகளை வந்து வழங்கியிருந்தேன்னா நான் அந்த பதிவை போய் எடுக்கலை. இப்போ இங்கேருந்து ஒழுங்குபடுத்தி எல்லா இடமும் அனுப்புங்கன்னு சொல்லி எல்லாம் அனுப்பினது. ஒரு இடம் தேவையுடைய ஆக்களுக்கு வந்து அனுப்பினது. ஆனால் நான் போய் பதிவு செய்யலை. ஒவ்வொரு அடுத்தடுத்த வேலைகள்னு சொல்லி வந்து கொண்டிருக்க முதலே ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துட்டு இருந்தானே பிறகு கொடுப்போம்னு சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து தாயக உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் ஊடாக 11 கோழிக்கூடுகளை வாழ்வாதாரமாக வந்து வழங்கியிருந்தாங்க. அதில் வந்து 2 கூடுகளை கௌரி என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து வழங்கியிருந்தார். தாயக உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பின் ஊடாக குமரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக வந்து இந்த உதவி வந்து ஆரம்பத்தில் வழங்கினான். அந்த கூடு வந்து பார்த்தா தெரியும். அப்போ இன்றைய தினம் அதில் பதிவு செய்யாத சில வீடுகள் இருக்குது. அப்போ அந்த வீடுகளுக்கு வந்து இன்றைய தினம் வந்து போய் பார்க்க போகிறோம். அண்ணா வந்து மைக் அனுப்பி இருக்கிறார். அப்போ தான் எனக்கு தெரியும் விஷயம். அன்னைக்கு வந்து அந்த பதிவும் வந்து கொடுக்கல. அப்போ இந்த பதிவோடு சேர்த்து அந்த வீடுகளையும் ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன நிலப்பாட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து போய் பார்க்க போகிறோம். மைக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வைலஸ் கோ 2. இந்த மைக் வந்து 2. இது வந்து வைலஸ் ப்ரோன்னு சொல்லி அட்வான்டேஜாக வந்து வந்திருக்குது. இந்த மைக் வந்து
அதுக்கு முதல் வந்தது. அதுக்கு பிறகு அட்வான்டேஜாக வந்தது. இங்கே வந்து இங்கே கூடுதலாக வந்து இதை யாரும் பாவிச்சதாக வந்து நான் பார்க்கல. இதில் என்ன இருக்குது, அப்படி என்ன அட்வான்டேஜாக வந்திருக்கு அப்படின்றத தான் நானும் பாதவியும் வந்து பார்க்க போகிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, இது எனக்கு ஒரு வைலஸ் ப்ரோ என்று சொல்லக்கூடிய இதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் தான் ஆரம்பத்தில் வந்து நான் நார்மலான மைக் கொண்டு பயன்படுத்தி கொண்டு நான் ஒரு 15,000 ரூபா பெறுமதியான மைக் வந்து பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் இது வந்து இப்போ 1,20,000 ரூபா வரும். அதுவே இது இப்போ என்ன விலைன்னு தெரியலை. இலங்கையில் லோஞ்சாகி இருக்கா அப்படின்றது கூட தெரியலை. ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்குது ஒரு தரமான மைக்குகள். இந்த கம்பெனி வந்து தெரியுமே, கூடுதலாக எல்லாருமே இதைத்தான் வந்து பயன்படுத்திவினோம். அப்போ இந்த மைக்கை இப்போ இது கொஞ்சம் இருந்துட்டு ஒன் பண்ணுறது, அது செய்கிறது சின்ன அப்செட்டுகள் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறதால அப்செட். அப்போ என்ன செய்வோம், அடுத்த ஒரு மைக் கொண்டு வேண்டோன்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். நான் வந்து இங்கே வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து விட்டுருக்கிறேன். அப்போ கொடுத்து விட்டோன்னு தான் எனக்கும் அவருக்கும் அந்த தாயக உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பினூடாக தந்த அந்த பதிவும் வந்து கொடுக்கல. அப்போ அதையும் இன்றைய தினம் போய் பார்க்குறது தான் இன்றைய வேலையாக வந்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து வழிகிட்டு போகிறோம். அதுக்கு முதல் இந்த மைக்கில் அப்படி என்ன இதில் இல்லாதது, அந்த மைக்கில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைலஸ்கோ 2 அதுலேயும் வந்து அனுப்பியிருக்கிறார். அதே மாதிரி இது இப்போ எனக்கு ஒரு மைக். அதே மாதிரி நண்பர் திலீப்னு சொல்லக்கூடிய அண்ணா வந்து எஃப்னாவில் வந்து இருக்கிறார். இப்போ அவருக்கும் ஆள் வந்து நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், நிறைய விஷயங்களை உள்ளடக்கினவர். அவர்கிட்ட திறனை வழி கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவின்னு சொல்லி நான் பார்க்குறேன். உண்மையாகவே அது அவர் கொடுத்ததை வச்சுக்கொண்டு இனி அவர்கிட்ட பதிவுகள் வந்து இன்னும் தெளிவாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். அவர்கிட்ட நார்மல் மைக்கை பயன்படுத்தி தான் அதை வந்து செய்கிறவர். அப்படி இருந்தும் அவர் வந்து நிறைய பதிவுகள் வந்து செய்து கொண்டிருந்தவர். அவருக்கும் வந்திருக்குது. அப்போ அவருக்கும் நேற்றைய தினம் வந்து கொண்டு போய் கொடுத்துருந்தேன் நான் அவர்கிட்ட கையில். சந்தோஷம் அடைஞ்சிருந்தார். அதே மாதிரி எனக்கும் தந்திருக்கிறார். இந்த மைக்கில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைலஸ்கோ ப்ரோ, இது வைலஸ்கோ 2 என்று சொல்லக்கூடிய இந்த மைக். அதுக்கு பிறகு இது ப்ரோவில் வந்துருக்குது. இந்த ப்ரோவை வந்து இப்போ நாங்கள் பிரித்து பார்ப்போம். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிச்சுட்டு கதைப்போம். என்ன பாதவி? ஓபன் பண்ணியாச்சு. ரைட். அப்ப நாங்க வட்டிட்டோமே. சொல்லமா, மனமே நல்லா இருக்குப்பா. இந்த மனமே நல்லா இருக்கா? ரைட். வைலஸ்கோ இது 2 இல்ல, இது ப்ரோ, வைலஸ் ப்ரோ. இந்த வைலஸ் ப்ரோன்ற மைக்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். இங்கே இது வந்து தனியாக வரும். இந்த மைக் வந்து தனியாக வரும். அது என்னம்மா கேஸ் அங்கே பார்ப்போம். அது இதுக்குரிய தேவையான பொருட்கள் வந்து வந்திருக்கு. இதை வைப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மைக் வந்து யாருமே இது வரைக்கும் இலங்கையில் யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் யாருமே பயன்படுத்தினதா வந்து பார்க்கல. இந்த மைக்குக்கு வந்து இதில் சார்ஜர் இப்போ 3 மைக் வரும். இது அதோட இன்னும் ஒன்று ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது வரும். இந்த 3க்குமே தனித்தனியாக 3 கேபிள் அடித்து தனியாக 3 கேபிள் அடித்து சார்ஜரில் வந்து போடணும். சார்ஜர் வாங்கிட்டா சார்ஜில் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் மைக்குகளுக்கெல்லாம் வந்துட்டுது. அப்போ இந்த குறைபாட்டை தெரிஞ்சு கொண்ட இந்த கம்பெனி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் டக்குண்டு இதை நான் நிவர்த்தி பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இப்போ எங்களோட ஹெட்செட்டுகள் அது இது வர்ற மாதிரியே மைக்கை நாங்கள் யூஸ் பண்ணி போட்டு தூக்கி உள்ளுக்கு வச்சோம்னு சொன்னால் சார்ஜ் ஆகும். இதில் நாங்கள் இந்த பேக் இதில் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து சார்ஜ் போட்டுற வேண்டியதான். இப்போ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று படிக்க போகிறோம். நானும் பாதவியும் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணி பாட்டு ஒன்று படித்து பார்க்க போகிறோம். நில்லுங்க பாதவி, ஒவ்வொன்றா எடுப்போம். இது ஒன்று 2. இனி வந்து நாங்க ப்ரோ தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப ப்ரோவை வந்து யூஸ் பண்ண போறோம்டா. இந்த ப்ரோ எங்க ப்ரோட பட்டியை வந்து பாருங்க. சார்ஜர் அப்படியே அதுல கொண்டே அமர்த்தி விட்டுட்டா சார்ஜ் ஆகும். அதை விட அழகான பெட்டி, எங்க கொண்டு போறோம்னாலும் அழகா கொண்டு போகலாம். இங்கே எனக்கு பார்க்கவே இந்த பெட்டி நல்லா இருக்கு. ஆசையா இருக்கா பாதவி? இதை தந்தா நீ கொம்பாஸ் இந்த அள்ளிரப்பர்கள் அது இதெல்லாம் வச்சு கொண்டு திருவீங்கன்னு. இப்ப நாங்க இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ இதை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ இந்த மைக்கில் கதைக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி வைப்போமா பாதவி? ரைட். அதை நம்ம இருக்கக்கூடாது. ஓஃப் பண்ணி போட்டு திரும்ப ஆன் பண்ண போகிறோம். ரைட், அப்படி வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைலஸ் ப்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த மைக்கில் வந்து பாடி பார்க்க போகிறோம். என்ன பாட்டு படிப்போம்? படிச்சல நீங்க முதல் படிங்க, ரெண்டாவது என்ன பாட்டு நீங்க படிங்க. ரைட், அப்போ படிக்கிறோம். மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும்
தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்ட ஆளில்லை, தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்ட ஆளில்லை, கோயில் தோளும் தெய்வம் நீன்றி நான் காண வேறில்லை, நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்த்து தந்தாயே நீ. சரிதானே மாதவி? திக்குது. ஓகே, அப்போ பாதவி ஒரு பாட்டை படியன் ஆரம்பிக்கலாமா? சவுண்ட்ஸ், இந்த சவுண்ட்ஸ் அந்த சவுண்ட்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, இல்லை இதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இந்த மைக்கை கனெக்ட் பண்ணினதுக்கு பிறகு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனக்காக பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. அந்த பாட்டிலேயே பிடிச்ச லைன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பால் போல கள்ளும் உண்டு நிறத்தாலே ரெண்டும் உண்டு, நான் என்ன கள்ளாப்பாலா நீ சொல்லு நந்தலாலா. நீங்க அதையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. நான் கல்லா பாலாண்டு என்ன பாதவி? கல்லு கல்லு வித்தியாசம். நீங்க எந்த கல்ல சொல்றீங்க? நான் சீதா கல்ல சொல்றேன். சரிதானே மாதவி? ஓ, மைக்கோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த மைக்கை வந்து அனுப்பிவிட்ட எங்களுடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குமரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன். இந்த மைக் வந்து இவ்வளவு நாளும் எந்த ஒரு அப்செட்டும் இல்லாமல் யூஸ் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி எவ்வளவு மைக்குகள் வந்து இருந்தாலும் இப்போ குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து இதுதான், இந்த மைக் தான். நான் வந்து யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குது. மற்றதைகளை விட பாவனையிலையும் சரி, பேட்டரி பாவனையிலையும் சரி, இப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு போனால் இவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறோம்ன்றதுக்கு அந்த பாவனையில எல்லாம் இதாக இருக்கும். அதே மாதிரி தூரம் வந்து போயக்குள்ள அந்த தூரத்தை இப்போ இங்கே ஃபோன் இருக்குது, ஒரு 50 மீட்டர் தள்ளி நிற்கிறோம்னு சொன்னாலும் அந்த கதைக்கிறது தெளிவாக வந்து இருக்கும். ஃப்ராங்க் ஷோ எல்லாம் செய்கிறதுக்கு சட்டப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கணும் அப்படின்றத ஒருக்கா வந்து பார்த்துருவோம். ஓ, இது வந்து எல்லா டிபிடிபியில இருந்து எல்லாத்துலேயும் எதுல எல்லாம் ஈரப்பதம், அதாவது காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை இழுக்கணுமென்று நினைக்கிறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஒன்று வைப்பாங்க. நான் நினைக்கிறேன் மணலை நல்லா தாச்சியில் போட்டு வறுத்து அந்த மணலில் உள்ள ஈரத்தை எடுத்து போட்டு இதுக்குள்ளே வச்சு விட அது திரும்ப காஞ்சி போய் இருக்கிற மண் தண்ணியை தேடும் தானே, அந்த நேரம் இதுக்குள்ளே இழுத்துக்கொள்ளும் அப்படின்றதான் எந்த பார்வை. இதுக்குள்ள மண் தான் இருக்கும். இப்போ டிபிடிபிக்குள்ள எல்லாம் அந்த கச்சானுக்குள்ளே ஜம்போ கச்சானுக்குள்ளே வரும், கடிச்சு துப்புனா மண் என்ன பாதவி சாப்பிட்ற சாமானுண்டு. அப்படி நாங்கள் ஒரு கட்டத்தில் எனக்கு நல்ல சாமான்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காந்தம் 2 கொடுத்துருக்கணும். இதில் வந்து பாதவி இந்த காந்தம் வந்து மைக்கோட ஒன்றை கனெக்ட் பண்ணிட்டு சட்டையில் அடுத்த பக்கத்தால் நாங்கள் இதை போட்டு விட்டோம்டா அந்த ஃபிட் ஆகி நிற்கும். அதே மாதிரி கேபிள் டைப் சி கேபிள் கேமராவோட கனெக்ட் பண்ணுறது, இப்போ வேறு கேமராக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய வயர் 2 வந்து வந்திருக்குது. அதே மாதிரி இதில் வந்து கேஸ், இந்த கேஸுக்குள்ளே ஒரு பக்கெட் மாதிரி வந்து வச்சிருக்கணும். ஓ, இது வந்து என்ன சாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலிசிங் குளோத்ன்னு சொல்லுவோம். இதை வந்து துடைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து நான் பிள்ளையா சொல்லிட்டேன்னு சொன்னால் அதை போட்டு கருத்தில் வந்து செறிவிக்கலாம். இது பிள்ளைடா இது இதுக்கு வந்ததுன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓ இழுத்து கொண்டு போகுது பேய் மாதிரி. அப்போ இதில் வந்து பாருங்க, இதில் வந்து ப்ரோ வயர்லெஸ் ப்ரோ தான். நீங்கள் நொய்ஸை வந்து இல்லாமல் ஆக்குற அந்த மைக்குக்கு வந்து முன்னால் கனெக்ட் பண்ணுறது. இப்போ இதுக்கு வந்து இந்த மைக்கை எடுத்துக்கிட்ட முன்னாக்கா இது வேறு ஏதோ ஒன்றுக்கு வந்திருக்குன்னு, இது இப்படி ஒரு பஞ்சு தான் முதல் வர்றது. ஆனால் இந்த பஞ்சை இதில் குழுவலாமான்றது தான் நாங்கள் ஒருக்கா பார்க்கணும். இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேறு ஏதோ ஒன்றுக்கு வந்திருக்குது. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் இதை என்னத்துக்கு வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சின்ன கிளிப் மாதிரி மைக்கை வயரில் கனெக்ட் பண்ணி விடக்கூடிய மாதிரிக்கும் அதுக்கான பொஞ்சு வந்து வந்திருக்குது. நில்லுங்க பாதவி. ரைட், இப்போ இதுக்குள்ளே இன்னொரு ஐட்டம் வந்து வச்சுருக்குறாங்க. என்னென்ன ஐட்டம்னு சொன்னால் ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா மைக். இதுவும் வந்து அந்த டிவைஸோட அடித்து போட்டு நாங்கள் துல்லியமாக வந்து இப்படி வச்சு கதைக்கக்கூடியது, அதை கிளிக் பண்ணுறதுக்கான வயர்கள்லாம் உள்ளுக்கு வந்து வச்சுருக்கு. அதுவும் 2 மைக் வந்து வந்திருக்குது. சந்தோஷம் பாபு இதுதான் அந்த நோய்ஸை
இல்லாமல் ஆக்குறது, இதுக்கு முன்னால் கொழுவுறது. இங்கே பாருங்க, அப்படியே எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்படியே எடுத்து அப்படி போட்டு சரி. ஓ உங்களுக்கு முண்டு இருக்குது. அப்படி அழகாக கொழுவினீங்கன்னா இதில் வந்து அந்த சத்தம் இதுகளாக வந்து வர்றதை வந்து இரைச்சல்கள் கூடுதலாக வர்றதை இல்லாமாக்கி தரக்கூடியது. இது எல்லா மைக்களையும் வந்து பார்த்துருப்பீங்க. கூடுதலாக வந்து அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொஞ்சோண்டு முன்னுக்கு வந்து வச்சிருவினோம். அப்போ பாதவி இந்த மைக்கை வந்து அடிங்க. உனக்கென்ன மேலே நின்றாய், அது எக்ஸ்ட்ராவாகவும் அனுப்பியிருக்கு. மற்ற மைக்குக்கும் வந்து அனுப்பியிருக்கு. இப்போ இந்த கேபிளுக்கும் நாங்கள் இப்போ ஒரு விஷயத்த பேச போகிறோம், ஒரு பாட்டொண்டு இது செய்ய போகிறோம்னு படிக்கணும்னு சொன்னால் இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு கதைக்கலாம். உண்மையிலேயே ஒரு தேவையான ஒரு பொருள் இது வந்து இதை அந்த வீடியோ பார்க்குறப்ப இப்போ உங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்றால் நல்ல துல்லியமாக குரல் வந்து வரும். எங்கே போனாலும் மைக் தான் பிரதானமானது. ஒரு ஃபோனை வச்சுட்டு தூர வச்சு எடுத்தால் சத்தம் சவுண்ட்ஸ் வராத இப்பயே இருந்துட்டு மைக் வந்து அப்செட்டுகளை வந்து கொடுக்கும். ஆனால் அந்த நிறைய மைக் இருக்குது, இருந்துட்டு கதைச்சி கொண்டு போய் கிட்டு எல்லாம் விற்கும் அந்த லோக்கல் மைக்குகள். ஆனால் இந்த மைக் வந்து துல்லியமாக எவ்வளோ தூரத்தில் இருந்து காய்ச்சாலும் இதை செய்தாலும் துல்லியமாக வந்து இருக்கும். மைக் அனுப்பினா குமரன் சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து என்ன பதவி தெரிவிக்கிறீங்க? நன்றி தெரிவிக்கிறேன். அந்த மேக்னெட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்னெட்டு அது தேவையானது. நன்றி மட்டும்தான் தெரிவிக்கிறீங்களா? நான் நன்றியை தெளிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஆக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. ஓ அவர் வந்து உண்மையிலேயே நிறைய உறவுகளுக்கு இப்போ நான் சொன்ன திலீப் என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கும் வந்து அனுப்பியிருந்தார். எனக்கும் வந்து ஆரம்பத்தில் நான் நார்மல் மைக் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்க அனுப்பினவர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, தாயக உயிர் மூச்சு அவரால் தான் அந்த முதல் உதவி திட்டங்களினூடாக வந்து நிறைய உதவிகள் வந்து வழங்கப்பட்டது. அதில் தாயக உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர் ஊடாக எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு வந்து 11 கோழிக்கூடுகள் வந்து வழங்கப்பட்டது. அப்போ அந்த கோழிக்கூடு வழங்குறதுக்கு அவர் தாயக உயிர் மூச்சுன்னு சொல்லி அந்த குழுவுக்குள்ளால் கௌரி என்று சொல்லக்கூடிய அக்காவும் வந்து 2 கூடுகளை வாழ்வாதாரமாக 1.5 லட்சம் ரூபா பெறுமதியான வாழ்வாதாரமாக 2 கூடுகளை வந்து வழங்கியிருந்தால். அப்போ அதுக்கான பதிவு வந்து நான் மொத்தமாக கொடுக்கல. அவருக்கு வந்து சொன்னேன், நான் இன்ன இடத்துல ஏற்றி இறக்கி இருக்கேன். அந்த வாகனம் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக பிடிச்சி போக வேண்டியதாக இருந்தது. முதல் ஒரு 4, 5, 6 கூடு வந்து முதல் இறக்கிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு அதை தனித்தனியாக பிடிச்சோன்னா ஒரே நாள்லேயே பிடிச்சி எல்லா இடமும் செலக்ட் பண்ணி போட்டு இறக்கினா நான் போய் அந்த பதிவை எடுக்கல. அப்போ அவருக்கும் வந்து சொன்னேன்னா சரி அவர் பிறகு தாங்கன்னு சொல்லி காலம் கடந்து போயிடுச்சு. இப்போ வந்த இடத்துல மைக்கை வந்து கொடுத்து விட்டுருந்தார். அப்போ அவர்கிட்ட பதிவு செய்யக்கல, அதையும் ஒருக்கா போய் பதிவு செய்வோமே என்றதுக்காக இப்போ நான் வந்து போகிறேன். போய் ஒருக்கா கொடுத்த இடங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம். அங்கங்கே கொடுத்துருக்கு. அப்போ அந்த வீடுகளுக்கு வந்து இப்போ நான் ஒரு சில இடங்களுக்கு இறக்குனா மற்றது என்னோட இருக்கிற உறவுகள் வந்து இறக்குனது. இப்போ அந்த வீடுகளுக்கு இன்னும் நான் போய் கதைக்கல. அப்போ ஒருக்கா நேராக போய் கதைச்சிட்டு வருவோம். சரியா பாதவி? ஓகே தானே? வேற இன்னொரு பாட்டு ஒன்று படிச்சு விடுவோமா? என்ன பாட்டு ஒன்று படிப்போம்? பைக்ல போனாலே பொண்ணுங்களை நிக்குது தன்னாலே, அந்த மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வந்தாலே, என்ன பாட்டு கூட சிரிச்சாலே, சித விட்டுட்டாலே, அந்த மகா போட்ட மச்சாங்க ராமத்தை வந்தானே, மாமா தான் பின்னால் வராண்டா, எனக்கு லைசன்ஸு கூட இல்லடா, மச்சி பைக்கத்தான் கொஞ்சம் திருப்புடா, இப்போ 100 இஃப்டை ஏத்துடா. ஓ, பண்ண பக்கம் பைக்கில் போனாலே பொண்ணுங்க நிக்குது தன்னாலே, மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வந்தாலே, என்ன பார்த்து பொண்ணு சிரிச்சாலே, சிக்கில தான் சுத்த விட்டுட்டாலே, மாவா போட்ட மச்சாங்கார அமைக்க வந்தானே, மாமா தான் பின்னால் வராண்டா, எனக்கு லைசன்ஸு கூட இல்லடா, பைக்கத்தான் கொஞ்சம் திருப்புடா, மச்சி 100 ஸ்பீடை ஏத்தடா. பண்ண பக்கம் பைக்கில் போனாலே. அங்கே தம்பி வந்துட்டான் பள்ளிக்கூடம் விட்டு. நாங்கள் போய் இப்போ கோழிக்கூடு கொடுத்த இடங்களை வந்து பார்ப்போம். தம்பி என்ன மாதிரி படிப்புகள் எல்லாம் அப்படி போகுது? இங்கே பாருங்க, சிரிச்சு கொண்டு நிற்கிறாமா, வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்க. எப்படி ஐயா படிப்பெல்லாம் போகுது? நல்ல மாதிரி போகுது. நல்ல மாதிரி போகுதா? டீச்சர் என்னவா கட்டிக்காரன்னு சொல்கிறாங்களா இல்லை நடந்தாதான் சொல்லுவாங்க? எக்ஸாம் நடந்தா தான் சொல்லுவாங்க. ஓ, எக்ஸாம் நடந்தா. என்னத்தில் போய் வந்தீங்க? பஸ்ஸில் போயிட்டு அங்கே இருந்து இறங்கி நடந்தா பாருங்க. எங்கள் சைக்கிளுங்க லேட் ஆயிடுச்சு போகிறேன். பஸ்ஸில் தான் போனது. ஓ, தம்பி அப்போ நேரத்தோடையே வலிக்கிட்டான் பள்ளிக்கூடத்துக்கு. சரி, அப்போ உடுப்பை மாற்றுங்க. அப்போ நாங்கள் வலிக்கிறோம். பதவி ஓகேயா? இன்றைக்கு வந்து இப்போ வந்து பார்த்தா ஒரு 8 மாதத்துக்கு
மேலே வந்து வரும் 7-8 மாதம் வந்து வரும் கோழி கொடுத்து. அப்போ ஒருக்கா போய் பார்ப்போம் அவையிலும் அந்த கோழியை வச்சு என்ன செய்யணும், உண்மையிலேயே கோழியை வளர்க்கணுமா இல்லை கோழியெல்லாம் இறந்துட்டுதா, என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஒவ்வொரு வீடுகள் அங்கங்கே இருக்குது, நம்மளோட கொடுத்து விட்ட ஆக்களுக்கு தெரியும். அப்போ அதை தான் இன்றைய தினம் வந்து போய் பார்க்க போகிறோம். வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஓ வணக்கம். எத்தனை பிள்ளைகள் ஐயா உங்களுக்கு? 3 பிள்ளைகள். என்ன? ஓ 3 பிள்ளைகள். ஐயாவும் அம்மாவும் வந்து இருந்தவை. ஐயா நீங்கள் மேசன் வேலை செய்து வந்தீங்களாக்கும் இடையில வருத்தமா? வருத்தம் வேலை. ஓ வருத்தம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து குழாய் கிணறு வந்து கேட்டிருந்துச்சுன்னா அதே மாதிரி குழாய் கிணறும் வந்து வழங்கி அதோட இந்த வாழ்வாதாரமாக கூடும் வந்து வழங்கப்பட்டது. எங்களுடைய தாயக உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பினர் ஊடாக வழங்கப்பட்ட கூடு. இப்போ இந்த கூடு வந்து எவ்வளோ காலம் வரும்? ஒரு 6-7 மாதம். 6-7 மாதம் வந்து வரும். எங்க கோழியெல்லாம் நிற்கிதா இல்லை? கோழி அங்கே அதுக்க நிற்க, எங்க குஞ்சுகள் நிற்க, அந்த அதுக்க நிற்க. அதுக்குள்ள பெரிய இந்த எங்களால் தரப்பட்ட கோழி இருக்கு. குழாய் கிணறு வந்து அம்மா கேட்டிருந்தா அம்மாவுக்கு வந்து குழாய் கிணறு கொடுத்தது. உண்மையிலேயே தோட்டம் வந்து செய்திருக்கிறா. இப்படியா நாக்களை வந்து பார்க்கல உண்மையிலேயே ஆசையா இருக்கும். என்ன அந்த இதுக்குள்ள எடுங்க, வந்துடும். இதை திறந்தா வந்துருமா? நெட்டுக்குள்ள இருக்கும். வந்துட்டா அப்புறம் என்ன சொல்ல என்ன வந்தாலும் பழிக்கிட்டு ஓடி. சரி சரியா தெரியல நினைக்கிறேன். ஓகே எல்லாம் பழிக்கிட்டு ஓடிடும். வருத்தம் வந்த ஒன்றும் சாயல தானே? நான் மருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறேன். சில பேர் வச்சிருக்கிறது வருத்தம் வந்தா இறந்துடும். அதே மாதிரி அந்த குழாய் கிணறும் வந்து அடிச்சு கொடுத்தது. குழாய் கிணறு தோட்டம் செய்திருக்கணும். இங்கே முழுக்க பயன்படுத்தி இருக்கணும். இது கல்லாரண்ட பகுதியில் வந்து அந்த அம்மா வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் சமையல் இருக்கா. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்து போயிருக்கிறா. இப்போ அதால் ஐயா தான் நிற்கிறார். என்ன மாதிரி தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? ஓ தோட்டம் கொஞ்சம் ஒவ்வொரு மண் தான், ஒவ்வொரு மண் எரிஞ்சு போகுது. இந்த பைத்தம் கூட அப்படியே எரிஞ்சு. என்னத்துக்காக? அந்த ஒவ்வொரு மண் கடல் கடற்கரை சைட்டு நல்ல இடம் சொன்னா படி தோட்டம் செய்து இது ஒரு மணல் பகுதி மாதிரி. கடல் இதுல இருந்து எத்தனை கிலோமீட்டர் ஐயா கடல் தள்ளி இருக்கு? இதுல கொஞ்சம் தூரம் தானே, சிறுகடல் பக்கத்துல. அப்ப அந்த கடல் இந்த கல்லாறுன்ற இடம் வந்து உண்மையிலேயே இங்க வந்து ஒன்றும் செய்து கொள்ள முடியாம இருக்கு. சில தென்னம்புள்ள மட்டும் வரும் வருது. என்ன இந்த பாருங்க, தென்னம்புள்ள மட்டும் பிரச்சனை இல்லை. என்ன ஒவ்வொரு நாளும் தென்னம்புள்ள வரும். அந்த வழங்கப்பட்ட குழாய் கிணறு அதே மாதிரி கோழி இது ரெண்டுமே லொஸ்ட் இல்லாமல் வச்சிருக்கிற ஒரு குடும்பமாக வந்து இது வந்து இருக்கணும். சரி ஐயா வாழ்த்துக்கள், நன்றி. நான் இந்த பதிவு வந்து கொடுக்கையில அப்போ ஏற்கனவே கொண்டாந்து இறக்குனது தானே, இறக்குனது ஒன்றும் எடுக்கையில அப்போ அது வந்து இப்போ கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த பதிவு எடுக்கிறதுக்கு வந்தேன்னா வாரம் போயிட்டு சந்தோஷம் மைக்க தந்தீங்கன்னா சரி. இது எங்களோட தாயக உயிர் மூச்சு அமைப்பினர் ஊடாக வந்து வழங்கப்பட்டது. இதில் 2 கூடுகள் வந்து கௌரி என்று சொல்லக்கூடியவா, தாயக உயிர் மூச்சு அமைப்பினூடாக கௌரி என்று சொல்லக்கூடியவா வந்து வழங்கியிருந்தா. மற்ற இதெல்லாம் வந்து தாயக உயிர் மூச்சு அமைப்பினூடாக குமரன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இதில் வந்து மொத்தமாக 11 கூடுகளை வந்து வாழ்வாதாரமாக வந்து வழங்கியிருந்தனா அதில் ஒரு 6 கூடுக்கு வந்து பதிவு கொடுத்துருக்கணும். மிகுதிக்கு வந்து நான் பதிவு கொடுக்கையில் இப்போ இப்படி ஒவ்வொரு வீடுகளில் வந்து இறக்குனது நான் எடுக்கலாம் போனேன்னு சொல்லி சொன்னேன். என்னென்னு சொன்னால் அந்த நான் அடுத்தடுத்த வேலையில் வரைக்கும் போய் இன்றைக்கு எடுப்பேன் நாளைக்கு எடுப்போம்னு சொல்லி அப்படியே எடுக்காம விட்டுட்டேன். அதால் அப்படியெல்லாம் மிஸ் ஆகி போயிட்டுது. தாயக உயிர் மூச்சு அமைப்பின் ஊடாக குமரன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்டது. இதில் வந்து 2 கூடுகளுக்கான நிதியை வந்து கௌரி என்று சொல்லக்கூடியவா, ஆஸ்திரேலியாவில் இருந்து கௌரி என்று சொல்லக்கூடியவா வந்து வழங்கியிருந்தா. வாங்க முதல்வருக்கா வந்துட்டு எடுத்து போட்டு அதுவும் அழிஞ்சு போச்சுது கோடையில் கொடுக்கையில். அப்போ அதற்கா கேட்டவங்க அப்போ அந்த பதிவை தான் எடுப்ப மாட்டேன். எத்தனை கோழி இப்போ வளர்க்குறீங்க? மருமகன் அதுக்கு பிறகு வண்டி விட்டுருக்குறாரு. அங்கால இது உங்களுக்கு ஆரம்பத்தில் எத்தனை இது தந்தனாங்க? 50 கோழியும் மேஸும் தீவன சட்டியும். தீவன சட்டி என்னம்மா ரைட். அம்மாவுக்கு வந்து அடுத்த பதிவு வந்து கல்லாரில் ஒன்று வழங்கியிருந்தாங்க. இது நாதந்திட்டம் புன்னை நீராவி என்று சொல்லக்கூடிய இடத்துல தாயக உயிர் மூச்சு அமைப்பினர் ஊடாக வந்து வழங்கப்பட்ட கூடு. இந்த கூடுக்குத்தான் காசு தரமான ஒரு கூடு. இப்போ 6-7 மாதம் 8 மாதம் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்க்கல அறக்காமல் இருக்குது. நல்ல வேலை திட்டம்.
அப்ப தந்த கோழி என்னம்மா நடந்தது? செத்துட்டுதா இருக்குதா? நான் தந்ததுல 2 தான் நிக்குது. இப்ப நீங்க புதுசா வண்டி போட்டுருக்கீங்க. ஏன் செத்தது? என்ன கொத்து போட்டு செத்தது. இப்ப ஆரம்பத்துல வந்து அம்மாவுக்கு வந்து வழங்கி இருந்தாங்க. இப்போ அம்மாவுக்கு 50 கோழி குஞ்சு தீவன சட்டு அதுக்குரிய மேசன்னு சொல்லி ஆரம்பத்தில் கொண்டு இறக்கி இருந்தது. அப்போ அதில் இப்போ ஒரு 7-8 மாதம் அம்மாட்ட வந்து 2 கோழி தான் நிற்கிது. அதில் என்னம்மா மிச்சம் எல்லாம் கொத்து போட்டு செத்து போச்சுன்னு சொல்லி அம்மா. ஓ, ஆனால் அம்மா வந்து அந்த வளர்ப்பை விடாமல் இப்பயும் அதுக்குள்ளே வந்து குஞ்சு வண்டி போட்டிருக்குறா. கோழி குஞ்சு அங்கால ஒரு கூட அடித்து குஞ்சு இருக்குது. சரி, சந்தோஷமாம்மா. நான் அந்த பதிவு எடுக்கையில் அதால் தான் இந்த பதிவில் வந்து பார்த்து கொண்டு வரேன். சரி, வாரம் போயிட்டேன். எங்க ஆப்ரேஷன் செய்து படுத்துருக்குறா. ரைட். இப்போ அம்மாவுக்கு தான் கொடுத்தது. அம்மா வாரீங்களா? நடக்கலாமா உங்களால்? கண் சவ்வு உரிச்சிருக்கிறீங்க போலோட. என்னம்மா ஏ அது கொஞ்ச நாளைக்கு அந்த பயந்து வாங்க கத்தி வச்சு கொண்டாடுறதான் இருந்துச்சு. ஆனா நல்ல கூலா இருக்குமா உங்களோட வீடு? ஏசி போட்ட மாதிரி இருக்குது வீடு. நம்ம 4 பக்கம் காசு. வாங்க எனக்கு இந்த கண் பார்வை நான் வர எழும்ப மாட்டேன். கோழி குஞ்சு அடை கட்டி விட்டேன். ஓ, என்ன மாதிரி தந்த கோழி குஞ்செல்லாம் நிற்கிது? அது கடவுளேண்டு எல்லாம் களவு போய் 5-6 நிற்கிது. மற்ற கடவுளேண்டு களவு போனது யாரு? நான் நேராக வேணா சொல்கிறேன். நேராக பிடிச்சிக்கிட்டோம். ஆளை பிடிச்சி கொடுத்துட்டீங்க. ஊர்கோழியெல்லாம் கொண்டு போயிட்டு ஐயா. ஓ, அம்மாவுக்கு வந்து ஆரம்பத்தில் எத்தனை கோழி குஞ்சம்மா? 56 கோழி குஞ்சு. ஓ, 56 கோழி குஞ்சு. அதே மாதிரி தீவன சட்டி, ஓ கோழிக்கூடு, மேஸ், ஓ மேஸ் சட்டி. ஓ அம்மா, என்னம்மா நாய் பாயாதாங்கல்ல? நாய் கடிக்காதோ? கடிக்காது. காலம் கரைச்சி கூண்டுக்குள்ள கொஞ்சமும் ஊர் குஞ்சு கண்ணில் அதோட தூசி படக்கூடாது டாக்டர் சொன்னார். தையல் பிரிக்கிறான். தாயக உயிர் மூச்சு அமைப்பினர் ஊடாக வந்து வழங்கப்பட்டது. இந்த அதில் வந்து ஒரு கூடு இந்த அம்மாவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நான் அப்படியே பக்கத்தில் இருக்கிறார்கள். இதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயும் இருக்குது. நம்ம கொஞ்சம் கிட்டே இருக்கிற ஆக்களை வந்து தான் போய் பதிவு எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பதிவுகள் வந்தம்மா ஆரம்பத்தில் நான் கொடுக்கல எடுத்து படமும் எடுக்கல தானே. படம் எடுக்கையில் அப்போ அந்த படத்தை வந்து அனுப்பையில் இப்போ நம்ம என்ன செய்த நாங்கள் அந்த கூட்டம் நம்ம எடுத்துட்டோமா இல்லை வேறு யாருக்கும் கொடுத்துருக்குறோமான்றது உறுதி செய்யத்தானே வேணும். ஓ, நாங்கள் தான் வச்சிருக்கிறோம். அநியாயம் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை கொடுத்தது எங்ககிட்ட இருக்குது. கோழி வளருது. அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் செய்திருக்குது. தான் நிற்கிறேன் அம்மா. இப்போ அம்மா வந்து ஆரம்பத்தில் பொதி வளங்கள் அது இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு செய்கிறது இருந்துட்டு அப்படி கூப்பிட்டு செய்கிறேன். நான் அம்மா வந்து ஒரு தேவையுடையால் அப்பா வாழ கஷ்ட நிலப்பாட்ட கருத்தில் எடுத்து இந்த கோழி கூட்டை வந்து வாழ்வாதாரமாக வழங்கினதில் 6 எல்லா கோழியையும் 6 ஒருத்தன் இறங்கி பக்கத்தில் உள்ளவங்க அளவு எடுத்துருக்கிறான். அப்படி இருந்தும் அம்மா ஆளை பிடிச்சி பொலிசில் கொடுத்துட்டீங்க. பொலிசில் கொடுத்துட்டா அப்படி இருந்தும் ஒரு 6 கோழி நிற்கிது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தா. அப்போ அதான் நம்ம வந்தேன் நான். சரி, வருத்தம் சுகமாகணும். இப்போ கண் இப்போ ஓகே. நீங்கள் இன்னொரு 5000 காசு கேட்டாங்க ஐயா. ரெடியாக வலிக்கிட்டு போகையில் ஒரு ஆளுக்கு 30,000 6 பேர் சேர்ந்து. என்னத்துக்கு? கண்ணுக்கு மருந்துக்கு எல்லாம் கை காசு. அப்புறம் நான் பார்த்தேன் ஒன்றும் செய்ய இல்லாது. ஒரு ஐயா கிட்ட தாங்க இந்த மோதிரத்தை கழட்டி தரேன், அந்த காசை நான் உங்களுக்கு தரேன். இல்லைம்மா நீங்கள் கொடுங்க. ஆனால் என் பிறந்தண்ண உள்ள ஒரு தம்பி வீட்டு பக்கத்தில் அந்த காசை நீங்கள் மில்ல தாங்கன்னு 30,000 கட்டணும் மருந்துக்கு, கண்ணு குத்துற மருந்துக்கு. எல்லாம் கை காசு தான் இப்போ நடக்குது. ஓ, கை காசுலாம் நடக்குது. பாப்போம்மா. நான் இப்போ இந்த பதிவு உங்கள்கிட்ட ஓடி வந்தேன். எதுவும் கொடுப்பீங்கன்னு ஒரு கலந்து கேட்டுக்கிருந்தேன். உங்களுக்கும் அந்த நேரம் இல்லை, காசு இல்லை. கடவுளேன்னு நான் திருப்பியும் வர பார்த்தேன். உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை, நடக்க முடியாமல் போச்சு. அம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறீங்க. நான் வந்து பார்த்து ஏதாவது ஒன்று செய்வேன். அடுத்த கட்டம் கூப்பிடுவேன். ஒன்று பொதி வளங்களுக்கு கூப்பிடுவேன். இல்லை ஏதாவது யாரும் பயது போன ஆக்களுக்கு உதவியை வழங்குங்கன்னு சொல்லிக்கல. தண்ணி ஓட்டை இந்த பிறலை வச்சு குடிச்சோம், அது ஓட்டை. அந்த பிற அதான் உங்கள்கிட்ட ஒரு டீப் சரி கேட்டேன். அந்த டீப்பு ஒட்டுறதுக்கு கவுத்து விட்டுருக்கா. அப்படியா? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ இந்த பதிவு எடுக்கத்தான் வந்தேன். நான் உங்களுக்கு எதுவும் உதவி செய்யக்கூடிய மாதிரிக்கு வேற இல்லை. அடுத்த கட்டம் நீங்கள் கண்காணிப்புக்குள்ள தான் இருக்கிறீங்க. இந்த கட்டமாக ஏதாவது பார்த்து செய்வேண்ணா. சரி அம்மா, சந்தோஷம். வரட்டா போயிட்டு. ஓ ஓகே. இதில் ஒரு அக்காவுக்கு வந்து கொடுத்தது. அப்போ அவள் வந்து
வியாபாரத்துக்கு வந்து போயிட்டா, ஒரு கடை வந்து வச்சிருக்கிறா. அப்போ அந்த கடை செய்கிறதுக்காக போயிட்டா. இங்கே ஒரு கூடு தம்பிராசாபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவட்ட வந்து இடையில கண்டு கதைச்ச இடத்துல வந்து வெள்ளம் வந்ததால் வந்து அந்த கோழிகள் எல்லாம் லொஸ்ட் ஆனதுன்னு சொல்லி அந்த கூடு வந்து இதில் இருக்குது. வாங்க, ஆள் இல்லை, வந்தனாங்க ஆள் இல்லை. அப்போ வலிக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை வந்து வேலைக்கு போயிட்டோம். இந்த வீட்லையும் வந்து வேலைக்கு போயிட்டோம். எத்தனை கோழி தம்பி நிற்கிது? இப்போ 5 தான் நிற்கிதா தந்ததில்? ஒவ்வொருத்தருக்குமே இப்போ கொடுத்ததில் ஒரு சில அந்த கடைசியாக முதல் போன ஒரு வீடு மட்டும்தான் எல்லா கோழியும் நிற்கிது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இப்போ இவேட்ட வந்து 5 கோழி தான் நிற்கிது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து 2 கொடுத்தது. இப்போ அதை போகையில் என்னத்துக்காகன்னு சொன்னால் உண்மையிலேயே அதை நான் அவருக்கு சொல்லிட்டேன், நான் இன்ன இடத்துல கொண்டு இறக்குனான்னு சொல்லி. இப்போ நானும் வந்து இறக்கையில் இதை வந்து வேறு ஆக்கள் ஊடாகத்தான் வச்சு இறக்குனான். அப்போ கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது வேலை திட்டங்கள். அப்போ அந்த இதில் பதிவு எடுக்க நான் போயிட்டுது. அதுக்காகத்தான் இதை வந்து பதிவு செய்து விட்டது. சரி, நன்றி. ஏண்ணே